Hi student, good afternoon to all. லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபிசிக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன லெசன் வந்துட்டு முக்கியமாக படிக்கலாம், ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாமே பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸில் போடுறேன். இப்போ வந்துட்டு கெமிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்கலாம், ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த லெசன் படிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி சொன்னது போல் ஃபிசிக்ஸில் வந்துட்டு சில கொஷின்ஸ் வந்துட்டு எப்படி கேட்பாங்க, ஸோ நம்ம கொஷினில் வந்துட்டு எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எத்தனை கொஷின் வந்துட்டு எதிலேருந்து கேட்பாங்க, ஸோ இப்போ ஃபிசிக்ஸில் இவ்வளோ கொஷின் வரலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி இருக்குது. இந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஷின் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. 5 லெசன்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு கேட்குற கொஷின்ஸ், அதாவது நம்மளுக்கு என்னென்ன கொஷின் பேட்டர்னில் பார்த்துருக்கோம். 1 மார்க் இருக்குது, 2 மார்க் இருக்குது, 4 மார்க் இருக்குது அண்டு 7 மார்க் இருக்குது. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை 1 மார்க் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஓவராலாக 5 லெசன் இருக்குது. அந்த 5 லெசன்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 மார்க் வந்துட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 மார்க் வந்துட்டு 5 லெசன்லேருந்து எனி 2 மார்க் வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 4 மார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 மார்க், எனி 4 மார்க். இந்த 5 லெசன்லேருந்து ஏதாவது 4 மார்க் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 7 மார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னது போல தான் கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷின், அதாவது 5 லெசன்லேருந்து எனி 2 கொஷின்ஸ், ஏதாவது 7 மார்க் பிக் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து எதிர்பார்க்குற கொஷின்ஸோட எண்ணிக்கை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 1 மார்க் படிக்கணும். ஸோ 3 1 மார்க் படிக்கிறதுக்காக நம்ம 5 கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 5 லெசன்ஸுமே நம்ம வந்துட்டு ரீட் பண்ணணும். அதே மாதிரி 2 மார்க் பார்த்திங்க அப்படின்னா 2 கொஷின் தான் வரும். 2 கொஷின் வந்துட்டு எந்த லெசன்லேருந்து கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த 5 லெசனில் இருக்கிற 2 மார்க் அவசியம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம எந்த லெசனை வந்துட்டு நம்ம படிக்கலாம். முன்னாடி ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன், அதாவது 7th லெசன், ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எந்த லெசன் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன். ஸோ இந்த 2 லெசனையும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கலாம். ஸோ இந்த 2 லெசன்லேருந்து என்னென்ன கேள்விகளை வந்துட்டு எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக் படித்தோம் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து நம்ம வந்துட்டு கேட்குற கேள்விகளை வந்துட்டு நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு இருக்கிற ஃபஸ்ட் லெசன் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ். ஸோ இந்த லெசனில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் அப்படி ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இதில் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் நம்ம புக்கில் வந்துட்டு 7ஆவதாக இருக்கிற லெசன். 7ஆவதாக இருக்கிற லெசன் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ். ஸோ இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸில் சின்ன லெசன் தான் இது. நம்மளுக்கு வந்திருக்கிற இந்த லெசனில் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு சிம்பிளாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக்ஸே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ். இதில் நாம் தெரிஞ்சுக்கிறது 2 தான். ஒன்று ஆட்டம்ஸை பற்றியும், இன்னொன்று மாலிகுல்ஸை பற்றியும். ஸோ அதனால் சின்ன லெசன் குயிக்காக நம்ம வந்து முடிக்கலாம். ஏன்னா டைமிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்னென்ன நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த லெசனில். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபஸ்ட் லெசன் ஆட்டம்ஸ் அண்டு மாலிக்யூல்ஸ். ஆட்டம்ஸ் அண்டு மாலிக்யூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மாலிகுல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆட்டம்ஸை பற்றின பேசிக் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஏற்கனவே அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். பேசிக் ஆட்டம்னா என்ன, வாட் இஸ் ஆட்டம், ஸோ இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் டைரெக்டாக இதில் நம்ம அதாவது நம்ம எக்ஸாமுக்கு தேவையான
எக்ஸாமுக்கு என்னென்ன நம்ம படிக்கலாம் இங்கே அப்படின்றது வந்துட்டு ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் மட்டும் அப்படியே பாஸ்ட்டாக ஒரு வியூ பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க வேண்டியது மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ இது உங்களுக்கு தெரியும், புக் பேக்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின், பிக் கொஷின். மேபி ஆஸ்க்டு 4 மார்க் ஆர் 7 மார்க். இது வந்துட்டு 4 மார்க் கொஷினாகவும் வரலாம், இல்லை 7 மார்க் கொஷினாகவும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இதுதான், மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில் வந்துட்டு அதோட பாஸ்டுலேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்டுலேட்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமான ஒரு தியரி தான். ஸோ இதில் இருக்கிற தியரியை வந்துட்டு நம்ம புக்கில் வந்துட்டு ஒரு 7 தியரி இருக்கும். அந்த 7 தியரியை வந்துட்டு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ ஒரு கிளான்ஸ் ஃபாஸ்ட்டாக நான் வந்துட்டு அதை தெளிவாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற முதல் பாஸ்டுலேட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆட்டமை பற்றி தான். ஸோ ஆட்டம் அப்படின்றது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் particles of an element. ஸோ ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் particles of an element. அதாவது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறதா அணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதை பற்றின அந்த பாஸ்டுலேட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தியரி என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெண்டாவது தியரி நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், an atom is no longer indivisible. ஸோ அதாவது ஆட்டம் அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருப்போம், பழைய டால்டனோட தியரியில் வந்துட்டு ஆட்டம் அப்படின்றது இன்டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் மாடர்னாக வந்து தியரியில் வந்துட்டு அது வந்துட்டு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற அந்த சில மிஸ்டேக்ஸுக்காக கரெக்ட் பண்ணி ஆட்டம் அப்படின்றது டிவைசிபிள் பார்ட்டிகல்ஸ், தட் மீன் அணுக்கள் அப்படின்றது பிளக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்ல போகிறோம் ரெண்டாவதாக. ஸோ ஃபஸ்ட்டு மீண்டும் இந்த 2 பாயிண்ட்ஸ் மீண்டும் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ செகண்ட் தியரி, an atom is no longer indivisible. ஸோ தேர்ட் ஒன்று நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்டம் ஆஃப் தி சேம் எலமெண்ட் may have different atomic mass. So discovery of isotopes. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்டம் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் may have same atomic masses. That means discovery of isobars. ஸோ இந்த 2 சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 தியரியுமே வந்துட்டு, இந்த 2 தியரியுமே வந்துட்டு ப்ரொசீஜரில் வந்துட்டு சேம் வேர்ட், சின்ன ஆப்போசிட் வேர்டு யூஸ் பண்ணோம், அவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம் ஆஃப் தி சேம் எலமெண்ட் மே ஹேவ் different atomic mass. Next, atom of the different elements may have same atomic mass. ஸோ இதுதான் வந்துட்டு மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட், இதில் இருக்கிற தியரி எல்லாமே முக்கியமான தியரி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மாஸ் ஆஃப் an atom can be converted into energy. அதாவது ஒரு தனிமத்தின் நிறையை ஆற்றலாக மாற்ற முடியும். This is accordance by Einstein mass energy equation. So E is equal to mc square. So according to
Einstein mass energy equation, E is equal to mc square. Mass of an atom can be converted into energy. Can be converted into energy. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான தியரி. ஸோ நெக்ஸ்ட் தியரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் atom of one element. Atom of one element can be converted into atom of another element. Atom of another element by artificial transmutation. Artificial transmutation, அதாவது ஒரு அணுவை மற்றொரு அணுவாக மாற்ற முடியும். எப்படி? மாற்று தனிமமாக்கல் முறை. மாற்று தனிமமாக்கல் முறை அப்படின்னு சொல்லுவோம் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னால். ஸோ டிரான்ஸ்மியூட்டேஷன் தான் மாற்று தனிமமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையாக ஒரு தனிமத்தை வந்துட்டு இன்னொரு தனிமமாக மாற்றுறது. ஸோ அப்போ atom of one element can be transferred into atom of another element by artificial transmutation. ஸோ இது ஒரு முக்கியமான தியரி. ஸோ நெக்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாலிகூல் இருக்கிற ஆட்டம்ஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தி நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் தி மாலிகூல். தி நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் தி மாலிகூல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அண்ட் இன்டெக்ரல். ஃபிக்ஸ்டு அண்ட் இன்டெக்ரல், அதாவது ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்களோட எண்ணிக்கை முழுமையானது நிர்ணயிக்கப்பட்டது. பட் இட் நாட் இன் சிம்பிள் ரேஷியோ. ஸோ அதாவது எளிமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ atoms may not always combine in a simple whole number ratio. For example, glucose C6H12O6, it is a not simple ratio. ஸோ இது வந்துட்டு எளிமையான விகிதம் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இதில் படிக்கிற ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டண்ட் பிக் கொஷின், மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் மாஸ். இப்போ அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். As you know, anything that has mass and occupies space, that is called matter. ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ மேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்றது, ஸோ எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்கிபை ஸ்பேஸ், அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்வதும் ஒரு குறிப்பிட்ட நிறையையும் கொண்டது மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அப்போ அந்த பொருட்கள் வந்துட்டு கட்டமைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அணுக்கள் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மாடர்ன் atomic theory, atom contains subatomic particles. Such as electron, proton, neutrons. So in this case, protons and neutrons have considerable mass, but electron doesn't have considerable mass. So the mass of an atom is mainly contributed by its proton and neutron. So atomic mass is the sum of the number of proton and number of neutron. That is called mass number. That is atomic mass. ஸோ அதுதான் நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேசிக்காக அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ
atomic mass is defined as the sum of number of protons and number of neutrons. Number of neutrons. That is called atomic mass. That is called atomic mass. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம இதை வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இது ஓரியன்டாக ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மீன்ட் பை ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு அட்டாமிக் மாஸில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சுக்கணும். நான் ஆட்டம் அப்படின்றது வெரி ஸ்மால், இட்ஸ் அப்சல்யூட் மாஸ் cannot be determined directly. ஸோ அதோட உண்மையான நேரடியாக நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஸோ அதனால் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியமாக. ஏன்னா பிகாஸ் now stable isotope of carbon 12 with atomic mass 12 is used as standard for measuring relative mass of an atom, relative atomic mass of an atom. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேபிள் ஐசோடோப் கார்பன் ஐசோடோப், அதாவது கார்பன் அட்டாமிக் மாஸ் இருக்கிற 12 அட்டாமிக் மாஸ் இருக்கிற கார்பன் ஐசோடோப்ஸை தான் வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் யூஸ்ட் ஆஸ் தி ஸ்டாண்டர்ட் for measuring relative atomic mass of element. Relative atomic mass of element. So what is relative atomic mass? What is relative atomic mass? Relative atomic mass is the ratio between average mass of its isotope, average mass of its isotope to 1/12 part of mass of carbon 12 atom. 1/12 part of mass of carbon 12 atom. So this is relative atomic mass. This is relative atomic mass. So it is simply expressed by average mass of the isotope by 1/12 of the mass of carbon 12 atom. Carbon 12 atom. So it is initiated by ER. The relative atomic mass is denoted by AR. AR is equal to average mass of the isotope of an element per 1/12 part of mass of carbon 12 atom. Carbon 12 atom. So that is relative atomic mass. Relative atomic mass. So it is otherwise called standard atomic weight. Standard atomic weight. For most of the elements, the relative atomic mass is very closer to whole number. Very closer to whole number, and it is round up to whole number. It is round up to whole number to make calculation easier. To make calculation to easier. So எளிமையாக கணக்கீடு செய்கிறதுக்காக பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜனோட மாஸ் relative atomic mass 1, கார்பனோட relative atomic mass 12, நைட்ரஜனோட relative atomic mass 14, ஆக்சிஜனோட atomic mass 16. ஸோ இது மாதிரி வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃபாக தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு கால்குலேட். சரிங்களா? ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக ஸோ இது மாதிரி தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஸோ நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக இதோட எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலே. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னால் இதோட கான்செப்ட் தியரியை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஏஆர் அப்படின்றத ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ இங்கே ஏஆர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் தி ரேஷியோ. இப்போ எதுக்கு இடையில் இருக்கிற ரேஷியோ அப்படின்னு சொன்னால் த ரேஷியோ பிட்வீன் தி ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப்ஸ் டு 1/12 part of mass of carbon 12 atom. That is relative atomic mass. It is otherwise called standard atomic weight. Standard atomic weight. So இதை நம்ம நல்லா புத்தகத்தில் எடுத்து படிச்சுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டியது ஆவரேஜ்
அட்டாமிக் மாஸ். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அதில் அட்டாமிக் மாஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், சராசரி அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம். இதை சராசரி அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஆர்ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? Average atomic mass. What is average atomic mass? Average atomic mass is the weighted average of masses of its naturally occurring isotopes. Naturally occurring isotopes. முக்கியமானது இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இயற்கையில் காணப்படக்கூடிய ஐசோடோப்புகளின் சராசரி நிறை. இயற்கையில் காணப்படக்கூடிய ஐசோடோப்புகளின் சராசரி நிறை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் தி வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் தி மாசஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரலி அக்யூரிங் ஐசோடோப்ஸ். நேச்சுரலி அக்யூரிங் ஐசோடோப்ஸ். அப்போ இயற்கையில் காணப்படக்கூடிய ஐசோடோப்புகளின் நிறைகளின் சராசரி, சராசரி நிறை, சராசரி நிறை. ஸோ அதுதான் வந்துட்டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஸோ இதை எப்படி சிம்பிளாக எக்ஸ்பிரஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் இன்ட் பர்சன்ட் abundance, பர்சன்ட் abundance plus mass of second isotope, mass of second isotope into percent abundance, percent abundance. ஸோ ரொம்ப ரொம்ப இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று தான். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே அவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவரேஜ் அட்டாமிக் மாஸில் நம்ம மெயினாக சொல்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அபண்டன்ஸ் தான் மெயின் இதில். ஏன்னா அந்த அபண்டன்ஸை பொறுத்து தான் நம்ம இந்த அவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஆவரேஜ் தான். இந்த ஆவரேஜ் ஆஃப், அதாவது average of masses of its naturally occurring isotope, naturally occurring isotopes. But the abundance of isotopes, the abundance of isotope of each element may differ. So the abundance of all these isotopes are taken into consideration while calculating the atomic mass. சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஐசோடோப்போட அந்த அபண்டன்ஸும் ஒவ்வொரு தனிமத்துக்கும் வெவ்வேறையாக இருக்கிறதுனால, இந்த அபண்டன்சி ஆஃப் ஆல் தீஸ் ஐசோடோப்ஸ் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் வைல் கால்குலேட்டிங் அட்டாமிக் மாஸ். அப்போ அட்டாமிக் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணக்குள்ள கண்டிப்பாலும் இந்த அபண்டன்சியை ஐசோடோப்போட அனைத்து ஐசோடோப்ஸோட அபண்டன்சி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதிலிருந்து நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஏன்னா வாட் டு வி மீன் பை வெயிட்டட் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ அதற்கான எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டோம், அதுக்கான எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், let us consider an element with exist as a mixture of 50% of isotope, 50% of isotope. சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஸோ இந்த அவரேஜ் அட்டாமிக் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் சொன்னோம். ஏன்னா abundance of isotope of each element may differ. ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஐசோடோப்ஸோட, அதாவது அந்த abundance வந்துட்டு வெவ்வேறையாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாலும் எல்லா ஐசோடோப்போட அபண்டன்ஸையும் நாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், வெல் கால்குலேட்டிங் அட்டாமிக் மாஸ். ஸோ நம்ம அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணல. ஸோ லெட் அஸ் கன்சிடர் அன் எலமெண்ட் which exists as a mixture of 50% of an isotope having mass of 9 AMU and 50% of another isotopes having a mass of 10 AMU.
then what its average atomic mass is? Oh, what is average atomic mass? What is average atomic mass of an element? So அப்ப அந்த தனிமத்தோட average atomic mass என்ன? average atomic mass என்ன? ஸோ அப்போ இங்கே ரெண்டு அபண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐசோடோப்போட மாஸ் கொடுத்துருக்காங்க, ஐசோடோப்போட பர்சன்ட் அபண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லெட் வி கால்குலேட். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் isotope, mass of first isotope into percent abundance plus mass of second isotope, mass of second isotope into percent abundance. So we are given first isotopes having percent abundance 50%. So its mass 9 AMU. First isotopes oda mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 9 AMU. அப்போ mass of first isotope 9 into percent abundance. ஸோ எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஐசோடோப் 50%. அப்போ 50% இப்படி எழுதலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசோடோப். இப்போ செகண்ட் ஐசோடோப்போட மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 இன்ட்டு எவ்வளோ அதோட பர்சன்ட் அபண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 50% ஆஃப் ஐசோடோப். அப்போ அதோட பர்சன்ட் அபண்டன்ஸ் 50/100, that means 50%. So இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we get 4.5 plus 5. Then finally we get 9.5 AMU. 9.5 AMU. ஸோ அந்த எலமெண்ட்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இந்த எலமெண்ட்டோட ஆவரேஜ், அதாவது 50% ஆஃப் an isotope having mass 9 AMU and 50% of another isotope having mass 10 AMU. ஸோ இந்த எலமெண்ட்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? ஃபைனலி 9.5 AMU. 9.5 AMU. ஸோ சிம்பிளாக இப்படி தான் வந்துட்டு இதை கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது இதுவும் ஒன்று. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நம்ம ஆட்டம்ஸ் ஓரியன்டாக எவ்வளோ தான் பார்க்குறோம். மாடர்ன் அட்டாமிக் தியரி, அட்டாமிக் மாஸ், அதில் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அண்ட் தென் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிறோம் புக்கில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்துட்டு எந்த டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மாலிக்யூல். ஸோ முன்னாடி சொன்ன ஆட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். atom is the smallest particles of an element. அப்போ what is meant by molecule? What is molecule? இப்போ மூலக்கூறு அப்படின்னா என்ன? இப்போ மூலக்கூறுகள் அப்படின்னா என்ன? ஏன்னா பேசிக்காக நம்மளுக்கு தெரியும், எக்ஸப்ட் நோபல் கேசஸ் atoms of most element, atom of most of the elements are found in combined form with itself or another atoms, another elements. அதாவது மந்த வாயுக்களை தவிர சரியா ஏனைய தனிமங்கள் வந்துட்டு சேர்ந்துதான் இருக்கு. அது தன்னைத்தானே சேர்ந்திருக்கலாம், அல்லது மற்ற அணுக்களோட அல்லது மற்ற தனிமங்களோட சேர்ந்திருக்கலாம். அப்போ வாட் இஸ் மாலிக்யூல்? இப்போ மாலிக்யூல் இஸ்
a combination of two or more atoms. Molecule is a combination of two or more. Combination of two or more atoms held together by strong chemical force of attraction. Strong chemical force of attraction. So that is called molecule. That is called molecule. ஸோ அவ்வளோதான் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாலிக்யூல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் தான். Molecule is the smallest particles of an element or compound. Element or compound. ஸோ அதுதான் வந்துட்டு மாலிக்யூல், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மாலிக்யூல்ஸ் பார்த்தா அப்படின்னு சொன்னால் மேபி மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம். இப்போ மூலக்கூறுகள் வந்துட்டு ஒரே வகையான தனிமங்களும் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு வகையான தனிமங்களும் இருக்கலாம். அப்போ மெயினாக நம்ம இதில் மாலிகுல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதோட கிளாசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறோம். மாலிகுல்ஸ் தெரிஞ்சுட்டு அதோட கிளாசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறோம். மாலிகுல்ஸ் அப்படின்றது இரண்டுக்கும் மேற்பட்ட அணுக்கள் வந்துட்டு வேதி பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. வேதி பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறது தான் வந்துட்டு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ a molecule is a combination of two or more atoms held together by strong chemical force of attraction. Chemical force of attraction, that is chemical bond. So that is called molecule. That is called molecule. So on other hand, it is simply defined as molecule is the smallest particles of an element or compound. Element or compound. ஸோ இது மாதிரி சிம்பிளாகவும் நம்ம மாலிகுல்ஸ் வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் வந்துட்டு மேபி கிளாசிஃபைடு, இதை வந்துட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். Molecules are classified on the basis of atoms. Basis of atoms. ஸோ அதாவது அந்த அணுக்களை பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு பிரிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு சொன்னால் on the basis of similar kinds of atom or different kinds of atom. அதாவது அந்த மூலக்கூறில் இருக்கிற அணுக்கள் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வெவ்வேறு மாதிரி இருக்கா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம மாலிகுல்ஸ் வந்துட்டு டூ டைப்ஸாக இங்கே வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். மாலிகுல் மே கண்டெயின் atom of same element. Atom of same element. So this is homoatomic molecule. Homoatomic molecule. The molecule consists of atom of different element. But the molecules are made up of different kind of atom. Different kind of atom. That is called heteroatomic molecule. Heteroatomic molecule. So இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா molecules may be an element or a compound. அதாவது ஒரு மூலக்கூறு வந்துட்டு தனிமமாகவும் இருக்கலாம். முன்னாடி டெஃபினிஷன்லேயே சொல்லி மாலிகுல் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் an element or compound. So molecule may be an element or a compound. அப்போ ஒரு மூலக்கூறு தனிமமாகவும் இருக்கலாம் அல்லது சேர்மமாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ the molecule is made up of same kind of atom. The molecule is made up of same kind of atom. Same kind of atom. Then it is called homoatomic molecules. Homoatomic molecules. For example, oxygen, hydrogen, nitrogen, ozone. So these molecules are made up of similar kinds of atom. Similar kinds of atom. So it is homoatomic molecules. Homoatomic molecules. And then
molecules are made up of different kind of atom. Molecules are made up of different kinds of atom. So that is called heteroatomic molecules. Heteroatomic molecules. For example, ammonia, H2O, NaOH. So these molecules are made up of different kinds of atom. So it is called heteroatomic molecules. So the number of atom present in the molecule. So அப்போ இந்த ஒவ்வொரு மூலக்கூறுலையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அணுக்கள் இருக்கு. For example, oxygenல 2 atoms இருக்கு. The molecules of oxygen contain 2 atoms. The molecules of hydrogen contain 2 atoms. The molecules of nitrogen contain 2 atoms. The molecules of ozone contain 3 atoms. Ammonia contain 3 plus 1 4 atoms. H2O contain 3 atoms. NaOH contain 3 atoms. So the number of atoms present in the molecule is called atomicity. So இது ஒரு முக்கியமான வேர்டு. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகூல்ஸை வந்துட்டு ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டைன் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ வெவ்வேறு அணுக்கள், ஒத்த அணுக்கள், அதை வச்சுட்டு அணுக்களை மூலக்கூறுகளை வந்துட்டு ரெண்டாக பிரித்தோம். ஒன்று ஹோமோ அட்டாமிக் மாலிகூல், ஸோ அனதர் ஒன் ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகூல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்கங்க. ஏன்னா மாலிகூல்ஸ் மேட் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம், தென் இட் இஸ் கால்டு ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். The molecules are made up of different kind of atom, then it is called heteroatomic molecule. The number of atom present in the molecule is called its atomicity. So on the basis of molecules are classified on the basis of atomicity. அப்போ மாலிகூல்ஸை மூலக்கூறுகளை அட்டமிசிட்டியை பேஸ் பண்ணியும் அதில், அதாவது அட்டமிசிட்டி அப்படின்றது அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது, அதாவது மூலக்கூறில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஸோ அந்த மூலக்கூறில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சும் மூலக்கூறுகளை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். on the basis of atomicity, molecules are classified into 4 classes. So 4 வகையாக இதை வந்துட்டு பிரிக்கலாம். on the basis of atomicity, that means number of atom present in the molecule. ஸோ மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அடிப்படையாக வச்சுட்டு மூலக்கூறுகளை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். 2 டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். 3 ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ். 4 பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ். ஸோ இது மாதிரி 4 வகையான மூலக்கூறுகளை நம்ம பிரிக்கலாம். on the basis of atomicity, அணுக்கட்டு எண்ணை அடிப்படையாக வச்சு, அதாவது மூலக்கூறில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சு அணுக்களை வந்துட்டு நாம் 4 வகையாக பிரிக்கலாம். மூலக்கூறுகளை வந்துட்டு நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். ஸோ அப்போ மாலிகூல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் தி பேசிஸ் ஆஃப் அட்டாமிசிட்டி இன்டு 4 types. First one, mono atomic molecule, diatomic molecule, triatomic molecule, polyatomic molecule. So let us consider oxygen. Oxygen gas exists in 2 allotropic form. இப்போ ஆக்சிஜனை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிஜன் வந்துட்டு 2 வடிவத்தில் இருக்கு. ஆக்சிஜன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 வடிவத்தில் இருக்கு. ஒன்று ஆக்சிஜன்
that means O2. ரெண்டாவது ஓசோன் மீன் O3. ஸோ ரெண்டு ஃபார்மில் இருக்குது. In oxygen molecule there are two oxygen atoms. So another oxygen molecule. So there are three oxygen atom. So the oxygen molecule contain two oxygen atom is homodiatomic molecule. The oxygen molecules, there are three oxygen atom. So this is triatomic molecule. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஏன்னா இங்கே அதை தான் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஹோமோ அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறுகளில் ஒரே சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை ஹோமோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸோ மோனோ அட்டாமிக் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் 1. Number of atom present in the molecule is 1. அதாவது அணுக்களோட எண்ணிக்கை 1. மூலக்கூறில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மோனோ. 2ன்னு இருந்துச்சுன்னா டை. 3ன்னு இருந்துச்சுன்னா ட்ரை. greater than 3 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அது polyatomic molecules. இப்போ monoatomic molecules, for example, most of metals and noble gases contain one atom for their molecule. So it is monoatomic. So பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்த வாயுக்களும் உலோகங்களும் மூலக்கூறில் ஒரே ஒரு அணுக்களை மட்டும்தான் பெற்றிருக்கும். ஸோ அதனால் அது மோனோ அட்டாமிக்கு எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டயாட்டாமிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் 2. அதாவது அதில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை 2ன்னு இருந்துச்சுன்னா அது டயாட்டாமிக். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்கோம் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Now, one molecules of oxygen contain 2 oxygen atom. One molecules of nitrogen contain only 2 nitrogen atom. One molecules of chlorine contain 2 chlorine atom. So this is diatomic molecules. So next triatomic molecules. Ozone, for example, ozone. In ozone molecules contain 3 oxygen atom. So 3 oxygen atom இருக்கிறதுனால அதுக்கு triatomic molecules. ஸோ கிரேட்டர் தென் 3 3 விட அதிகமாக ஒரு மூலக்கூறில் 3க்கு அதிகமாக எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பாலிஅட்டாமிக். ஃபார் எக்ஸாம்பிள் சல்பர் கண்டெயின் 8. ஒன் சல்பர் மாலிகுல்ஸ் கண்டெயின் 8 சல்பர் ஆட்டம்ஸ். ஒன் பாஸ்பரஸ் மாலிகுல்ஸ் கண்டெயின் 4 பாஸ்பரஸ் ஆட்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சல்பரில் ஒரு சல்பர் மூலக்கூறில் 8 அணுக்கள் இருக்குது. இது 3க்கு மேலே இருக்கிறதுனால இதை பாலிஅட்டாமிக் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அதேமாதிரி பாஸ்பரஸ், 1 மாலிகுல்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கண்டெயின் 4 பாஸ்பரஸ் ஆட்டம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் கிரேட்டர் தென் 3. ஸோ இதில் இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை 3க்கு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்துட்டு பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். பாலிஅட்டாமிக் மாலிகுல். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். ஸோ அங்கே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? சிமிலர் ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். ஸோ வாட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ்? மாலிகுல்ஸ் அப்படின்றது ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். தே ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் மாசஸ். அதுக்குன்ட்டு இருக்கிற நிறைய இருக்கு.
போனாவே அதுக்கு வந்துட்டு நிறைய இருக்கு, போனாவே அதுக்கு நிறைய இருக்கு. அப்போ mass of molecules of an element or compound is measured in the carbon 12 scale. Carbon 12 scale. அப்போ carbon scale. கார்பன் ஸ்கேல். இப்போ கார்பன் ஸ்கேலை வச்சுட்டு ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸை நாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். இப்போ வாட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ்? இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ், relative molecular mass. The relative molecular mass is mass of the ratio between mass of one molecules of substance, mass of one molecules of substance to 1/12 part of mass of carbon 12 atom. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு 1/12 பார்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். கார்பன் 12 ஆட்டம். சிம்பிளான டெஃபினிஷன். இதை ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு ஓரியன்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் அப்படின்றது ஒன்லி ரேஷியோ. ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட். இதுக்குன்ட்டு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. இப் தி மாலிகுலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட், மாலிகுலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கிராம். ஸோ இட் இஸ் கால்டு கிராம் மாலிகுலார் மாஸ். ஸோ இதுவே வந்துட்டு கிராமில் நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணோம், ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸை கிராமில் எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு யூனிட் கிடையாது. இப்போ இதை நம்ம கிராமில் எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிராம் மாலிகுலார் மாஸ், கிராம் மாலிகுலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுறது புரியுதுங்களா? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஹவ் டு கால்குலேட் ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ்? ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், calculate relative molecular mass of H2O. H2O அப்படின்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், வாட்டர். ஸோ இதோட ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்ன? வாட்டர். இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் கண்டெயின் 2 hydrogen atom and 1 oxygen atom. So therefore the relative molecular mass of water is equal to 2 into mass of hydrogen plus 1 into mass of oxygen. So 2 into mass of hydrogen 1 plus 1 into mass of oxygen 60. அப்போ 2 plus 60 is equal to 18 gram. அப்போ கிராம் மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர், கிராம் மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 18 கிராம். 18 கிராம். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் நம்ம கிராமில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுனால ஸோ அதை கிராம் மாலிகுலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிராம் மாலிகுலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபைனலாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் நம்ம ஃபைனலாக படிக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகூல்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகூல்ஸ். இப்போ ஆட்டம்ஸுக்கும் மாலிகூல்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா ஆட்டம் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலமெண்ட், மாலிகூல் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் an element and a compound. Atoms are free state. Atoms are in free state. Then
molecules exist in, sorry, atoms does not exist in free state. Molecules exist in free state. Atoms are highly reactive, but molecules are less reactive. Atom does not have chemical bond, but atoms in a molecule are held by chemical bond. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு போயிட்டு தெளிவாக புத்தகத்தில் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஃபைனலாக நம்ம மோல் கான்செப்ட் இருக்குது. இது ஓரியன்டாக ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோல் கான்செப்டை அந்த ப்ராப்ளத்தில் சொல்கிறேன் நான். ஏன்னா இது இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மோல் கான்செப்ட் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ப்ராப்ளம்ஸில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபைனல் நம்ம படிக்க வேண்டியது அவகாட்ரோ ஹைப்போதிசிஸ். Avogadro hypothesis. Avogadro framed a hypothesis based on the relationship between number of molecules present in equal volume of gases in different conditions. So Avogadro law states. அப்போ அவகாட்ரோ வந்துட்டு எதை உருவாக்குனார் அப்படின்னு சொன்னால் அணுக்களோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது மூலக்கூறுகளோட எண்ணிக்கை, அதாவது ஒரு சம பருமன் வாயுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சம பருமன் வாயுக்கள் இருக்கிற மூலக்கூறுகளோட எண்ணிக்கை, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷனை வந்துட்டு இவர் பிரேம் பண்ணார். ஸோ அந்த அவர் பிரேம் பண்ண அந்த லாவுக்கு பேர் தான் வந்துட்டு அவகாட்ரோ லா. ஸோ அவகேட்ரோ லா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவகேட்ரோ லாவில் என்ன சொல்லுது? இப்போ வாட் இஸ் அவகேட்ரோ ஆர் டிஃபைன் அவகேட்ரோ லா. இப்போ அவகேட்ரோ லா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், equal volume of all gases contain equal number of molecules, equal number of molecules under the similar conditions of temperature and pressure, similar conditions of temperature and pressure. So that is Avogadro law. But Avogadro law states that equal volume of all gases contain equal number of molecules under similar conditions of temperature and pressure. ஸோ இதுதான் அவகேட்ரோ லா. இதை தெளிவாக பார்த்துங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன்று இதில். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோ லா. ஸோ இது வந்துட்டு தனியாக புக் கொஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஸோ அதை வந்துட்டு புக்கில் தெளிவாக பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது சொல்கிறேன், கேட்டுங்க. So Avogadro law help in the determination of atomicity of gases. Avogadro law help in the determination of atomicity of gases. So second one, Avogadro law determine the relationship. Avogadro established the relationship between vapor density and relative molecular mass. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ அப்போ அவகாட்ரோ லா எதை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலார் மாஸ் அண்டு வெப்பர் டென்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் அவகாட்ரோ லா ஹெல்ப் டு டிட்டர்மின் கிராம் மாலிகுலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், molecular formula of gases can be derived by using Avogadro law. Finally, it also explains Gay-Lussac law. ஸோ இது மாதிரி 5 இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இதுதான், ஞாபகம். புக்கில் போயிட்டு தெளிவாக இந்த இதில் இருக்கிற இந்த இப்போ சொன்ன அந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதே போல் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.